வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தைக்கு பிகினர்ஸாக வர எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த 90% மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பிரகாரம் அவங்க எல்லாம் யார் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் பீப்புள் தான். அதுக்கு என்ன காரணம், நாம் ஏன் தொடர்ந்து பார்த்தோன்னா லாஸ் பண்ணுறோம் பங்குச்சந்தையில் அப்படின்னாக்கா, எல்லாரோட மைண்ட் செட்டுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவர் நைட்டில் நம்மளோட கேபிட்டலை மல்டிபிள் ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தானே தவிர, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக ஒரு ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. மார்க்கெட் பற்றின புரிதல் கிடையாது, மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குச்சந்தைக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க தப்பாக ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேபிட்டலை கொண்டு உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறதா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பங்குச்சந்தையில் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தையில் நியூஸ் அப்படிங்கிறது, இந்த தகவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறதும் கீழே வரதும் அது மார்க்கெட்டோட இயல்பு. தொடர்ந்து மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்காது, தொடர்ந்து மார்க்கெட் கீழேயும் போயிட்டுருக்காது, தொடர்ந்து சைடுவேஸ்லையுமே நமக்கு மார்க்கெட் போயிட்டுருக்காது. இந்த 3 டைரக்ஷன் தாண்டி வேறு எங்கேயுமே மார்க்கெட் போக போகிறது கிடையாது. நாம் என்ன சார் பண்ணணும், நம்ம ட்ரேடராக இன்வெஸ்டராக அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2025 என்னோடய ட்ரேடிங் பிளான் அப்படி என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த ட்ரேடிங்கில் வர ப்ராஃபிட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்காக நான் போர்ட்ஃபோலியோவை பில் பண்ண போகிறேன், பில் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற தகவல் நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் விழுந்த டிப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கேபிட்டல் 15%, என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா 15% பார்த்தீங்கன்னா ட்ரா டவுனில் இருந்தது. ஸோ இருந்தாலும் நான் எவ்ரி மந்த் எனக்கு வர ப்ராஃபிட்ஸை பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் பையிங்காக என்னோடய ஸ்டாக் ஈக்விட்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி பாருங்கள், வித்தின் எ வீக்கில் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா வித்தின் எ மந்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி 47,689 இருந்த பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 மந்த் கூட முடியவே இல்லை. லைஃப் டைம் ஐயான 54,469 பிரேக் பண்ண போகுது. இன்னும் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது லைஃப் டைம் ஐயை பிரேக் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ நாளில் சார் நடந்ததுன்னா வித்தின் 30 டேஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் மேலே வந்துடுச்சு. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீ தொடர்ந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாக தான் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா காலத்தில் மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் மார்க்கெட் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் இந்த அதானி ப்ளூம்பர்க் நியூஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரம்ப்பு வந்தப்போ கீழே விழுது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் கீழே விழ தான் செய்யும். எப்படி கீழே விழுந்தாலுமே ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி வந்துடும். எப்போ சார் இந்த பங்குச்சந்தை அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாமல் போகும். எல்லாமே தலைகீழாக புரட்டி போனால் மட்டும்தான் பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயம் காணாமல் போகும். அதுக்கு இன்பிட்வீனில் பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தை கீழே வரதும் மேலே போகிறதும் ஒரு இயற்கையான விஷயங்கள் தான். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோலுக்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு பிளானை வச்சுக்கணும். இந்த ஸ்டாக் நான் டபுள் ஆகிட்டா ட்ரிபிள் ஆகிட்டா நான் எக்ஸிட் பண்ணிவிடுவோம் அப்படின்னா அப்படி எக்ஸிட் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை மட்டும் எக்ஸிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை நீங்கள் அதிலே ஹோல்ட் பண்ணுறது தான் ஒரு சரியான மெத்தடாக இருக்கும். ஸோ அப்படி நான் பில் பண்ண போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 15% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸில் இருந்தது. இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லாஸுமே எரைஸ் ஆகி க்ரீன் ஜோனுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்துருச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை, நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வரும்பொழுது உங்களுக்கும் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மேலே வந்துடும். அப்போ என்ன ஸ்டாக் சார் எடுக்கிறது அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி 50க்குள்ளார இருக்கிற கம்பெனி, நல்ல கம்பெனி ஒரு 30 கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன
நமக்கு வந்து ரிலையன்ஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது. என்ன இந்த மாதிரியான கம்பெனிஸை ஓகேங்களா, ஒரு 5 செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபினான்ஸு, என்ன ஆட்டோமொபைலு, ஃபார்மா, இந்த மாதிரி ஒரு 5 செக்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு ஈச் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனி நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அப்பப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டல், அதாவது இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, வர ப்ராஃபிட்டில் சம் பர்சன்டேஜை வந்து நீங்கள் ஸ்டாக்காக வாங்குங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் ஈக்விட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஈக்விட்டி ஸ்டாக்கை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம், அது ஒரு அசட் மாதிரி. ஆப்ஷன்ஸ் அப்படி கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரணும். ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம அதை புக் பண்ணிட்டு வெளியில் வந்தாகணும். இது நம்ம ஹோல்டுலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அதனுடைய ப்ரீமியம் வந்து டிகேவாகி 0.1 நோக்கி தான் நமக்கு போயிட்டுருக்கோம் நண்பர்களே. ஸோ அதனால் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். தொடர்ந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுமா அப்படின்னாலும் வந்து மேலெலாம் போகாது, அப்படியே கீழே போகுமானா கீழே போகாது. இப்போ இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் விரிச்சதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ பெரிய ட்ராப் வந்தது மார்க்கெட்டில். இப்போ ஏன் அகைன் இந்த ரேலி வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 90 டேஸ்க்கு வந்து இதை ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் அமெரிக்காவோட 2 பேரோட ட்ரேட் வார் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. 2 பேரும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரல. இது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்மா செக்டாருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டேரிப் என்னன்னு சொல்லலை. இவங்க ஃபைனல் டேரிப் என்னன்றது ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த டேரிப் எல்லாம் வெளிவர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரலாம். இல்லை 2 பேரும் சீனாவும் அமெரிக்காவும் சுமூகமான ஒரு சுச்சுவேஷன்ஸுக்கு போயிட்டாங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகலாம். ஆனால் பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவும் சீனாவும் அவன் மாற்றி அடிச்சுக்கிறதுலேருந்து கணக்கு பண்ணும்பொழுது அங்கிருந்து வர ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, இந்தியன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சிக்கான கண்ட்ரி, ஸோ இங்கே இஷ்யூ கிடையாது அப்படிங்கிறதுனால மொத்த பேருமே பையிங்க்கு இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி அளவுக்கு எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இதுலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம், நல்ல ஒரு கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்பொழுது வந்து என்ன பண்ணீங்கன்னா குறிப்பாக ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங்குமே பண்ணாலும் ஆல்கோ ட்ரேடிங்குமே பண்ணாலும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மினிமம் 1.5% 2% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைங்க. அது எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குவான்மேனோட ஆல்கோவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டாப் லாஸ் லிமிட்னு இருக்கும். அந்த ஏரியாவில் போய்ட்டு உங்களோட கேபிட்டலில் 1.5 2% வரைக்கும் அதிகபட்சமாக கேபிட்டலில் உங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி லாஸை நோக்கி போகும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஓவரால் பொசிஷன் எல்லாமே எக்ஸிட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய லாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான மார்க்கெட்டாக தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டர்லையோ இல்லை ஒரு சைட்வேஸ்லையோ இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஸோ மார்க்கெட் எப்பயுமே ட்ரெண்டிங்காக இருக்காது. 30% ஆஃப் டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கும். ஒன்று அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ இருக்கும். மீதி இருக்கிற 70% ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. அப்போ நம்ம ட்ரெண்டிங் டேஸில் வந்து நம்ம பெரிய லாஸை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நம்மளால் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் அவே ஃப்ரம் மார்க்கெட்லேருந்து வெளியில் நின்று வேடிக்கை பாருங்கள். சின்ன கேபிட்டல் வச்சுட்டு இருக்கவங்களாம் போயிட்டு இப்போ ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்மூத்தான இருக்கிற மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லாமல் போய்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு உடனே வாங்கி நீங்கள் மார்க்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வர மாதிரி ஆகிடும். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இந்த அமுலி கும்பலிலாம் மார்க்கெட்டில் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்டாக்கெல்லாம் இன்னும் பெருசாக ஏற ஆரம்பிக்கல. 15 to 20% இறங்கின ஸ்டாக் எல்லாமே இப்போ தான் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது, அக்குமுலேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கிருந்து கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்டாக்கை வாங்கலாம். மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே விழும் பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கான கேபிட்டலை கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் பெரிய அளவில் சாதிக்க முடியாது. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நம்ம எல்லா நாளும் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ட்ரேடிங்க்குன்னு ஒரு கேபிட்டல் வச்சுட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பங்குச்சந்தையை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் புரிதல் இருக்கிறவங்க நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சுமுத்தான இடமா இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 52 ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 5 லட்ச ரூபா கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா. ஸோ எப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறப்ப தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இன்னுமா நான் அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் வந்து அகைன் 26,000 தாண்டி மேலே போகிற வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ எஸ்ஐபி மாதிரியில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டாக்கை நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கிட்டே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போனாலும் கவலைப்பட தேவையில்லை, கீழே வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 40% ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 60% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுங்கள்.
குறிப்பாக ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கற்றுக்காமல் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கை விட ரொம்ப மோசமானதாக இருக்கும் ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸோடு பண்ணுங்கள். எட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் தோ ஆல்கோவில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலுமே. ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க உங்களோட கேபிட்டலோட 100% கேபிட்டலுமே போட்டு நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. 10% கேபிட்டல் மட்டும் வச்சு எவ்ரிடே ப்ளே பண்ணுங்கள். அதுவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன மீதி இருக்கிற 90% ஆஃப் கேபிட்டலை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுட்டிங்கன்னா எவ்ரிடே 10,000 ரூபாய்க்கு மட்டும் தான் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுலேயுமே 2,000 ரூபா 3,000 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் போடாமல் போகிறீங்க அப்படின்னா 50% ஆஃப் கேபிட்டல் ஒரே நாளில் உங்களுக்கு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக குவான்டிட்டி சைஸை கம்மியாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ ஓவர் அவுட் ஆஃப் த மணிலாம் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓவர் நைட் பொசிஷன் எடுக்காதீங்க. மார்க்கெட் சரியான டைரக்ஷன் தெரியும் போது ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள். மார்க்கெட் பற்றின புரிதல் இருக்கிறவங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க, பெரிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங் பக்கம் போகாதீங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வைங்க. எட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருங்க நண்பர்களே. ஸோ இந்த தகவலை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் பண்ண உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டை பற்றின ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்டை பார்த்து வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சரியான மணி மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸு, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணும்போது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் எடுக்க முடியும் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும். பெரிய லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணிவிடுவீங்க நண்பர்களே. ஸோ மார்க்கெட்டில் பொறுமையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கும் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.